கிறிஸ்துக்களன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன என்றால், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் எப்படி? இன்னும் வேறு ஒரு தலைப்பு கூட சொல்லலாம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், இல்லாவிட்டால் பரலோகம் போகிறவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதாக இந்த நாளின் செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாமல் நாம் பரலோகம் போக முடியாது. இதை குறித்ததான ஒரு பாடம் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். கடந்த நாம் 2வது சனிக்கிழமையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அன்றைக்கு நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைய முடியுமா என்ற ஒரு தலைப்பில் நாம் செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியின் முடிவில் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலை அடைகிற அந்த ஒரு சிறு மந்தைக்கு தேவன் விசேஷித்த விதமான பாதுகாப்பை கொடுக்கிறதாக நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி என்றால் அந்த சிறு மந்தைக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அப்படியே அதற்கு இணையாக அப்போஸ்தலன் பவுல் மூலம் எபிரேயருக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் என்று கூட நாம் பார்த்தோம். அப்போ அந்த மேலான ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் ஒரு விசேஷித்த பாதுகாவல் தூதர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறதாக உறுதியான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த விசேஷித்த பாதுகாவலுக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்கிறது. அது எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த விசேஷித்த பாதுகாப்பு தூதர்கள் மூலம் கொடுக்கப்படுகிறது என்று நாம் அந்த நாளிலே பார்த்தோம். அது என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியான விசுவாசத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 2வது இருதயத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது கர்த்தருக்கு என்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். 4வது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று 4 விதமான கண்டிஷன்கள் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த விசேஷித்த ஒரு பாதுகாப்பு தூதர்கள் மூலம் கொடுக்கப்படுகிறது. இந்த 4 தகுதிகள் இருக்க வேண்டும். இதுல பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் நாமே அறிந்து கொள்ளலாம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சிலர் அது ஒரு உறுதியான விசுவாசம் இல்லாமல் இருப்பார்கள், ஒரு வீக்கான விசுவாசம். அப்படி சிலருக்கு அப்படியாக இருக்கும். சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த விசுவாசத்தை குறித்து நம்மையே நாம் அறிந்து கொள்ளலாம்.
அப்படியே இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள் என்ற எந்த ஒரு காரியம் கூட அது நம்மையே நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படி இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து நம்மை பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எவ்வளவாக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், இது கூட நமக்கு நம்மை அறிந்து கொள்ள முடியும். அது எப்படி என்றால், நாம் எவ்வளவாக கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்முடைய தாளந்துகளை நாம் செலவிடுகிறோம், நம்முடைய நேரத்தை எவ்வளவாக செலவிடுகிறோம் என்பதை பார்த்து அதை கூட நாம் அறிந்து கொள்ளலாம், நம்முடைய அர்ப்பணிப்பு. நான்காவதாக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். இது எப்படி நாம் அறிந்து கொள்வது? இதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதை பற்றி இந்த நாளிலே நாம் நிதானமாக பார்த்து அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவது குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு 4 கேள்விகள் கேட்டு அதற்கு பதிலை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? முதலாவது, ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? இரண்டாவது, ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை குறித்து கூட இரண்டாவது பாயிண்டாக நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது, ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டதின் அறிகுறிகள் என்ன? இந்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கூட நாம் பார்க்க போகிறோம். நான்காவதாக, இந்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பூமியில இப்பொழுது என்ன ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும்? ஸ்லாக்கியம் என்றால் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம், ஒரு பிரிவிலேஜ் என்று கூட சொல்லுவார்கள். அது பிரிவிலேஜ் என்றால் நமக்கு தெரியும், நம்ம எக்ஸ் சர்வீஸ் இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்குது. எப்படி என்றால், அவர்களுக்கு அந்த டேக்ஸ் இல்லாமல் பொருட்கள் கேண்டீன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அப்படியே இந்த ஆவியினால் ஜென்மிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது தேவனால் என்ன ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து கூட நாம் கடைசியாக பார்த்து முடிக்க போகிறோம். இப்போ இந்த பூமியில பாருங்கள், இந்த உலகத்துல, முழு உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்கள், முழு உலகத்தில் உள்ள எல்லா டினாமினேஷன், எல்லா கிறிஸ்தவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே 3 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 3 விதமான கிறிஸ்தவர்கள். அது ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், இதுதான் மெஜாரிட்டி ஸ்ட்ரெங்காக இருக்கும். இரண்டாவது வகுப்பார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவது வகுப்பார் உண்மையுள்ளவர்கள். இந்த 3 வகுப்பார் முழு கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இதை குறித்த வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தவறாக இருக்கிறது. அதில் எப்படி வர வேண்டும் என்றால், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்கள் அவரோடு ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கிறார்கள் என்று அங்கே வர வேண்டும். இது வேறு மொழிபெயர்ப்புகள்
நிகழ்வுகள்ல அப்படித்தான் வருகிறது. முதலாவது அழைக்கப்படுகிறார்கள், அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு மரணம் வரை உண்மை உள்ளவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் இது எப்பொழுது இருந்து இந்த காரியம் நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அங்கே பரலோகத்துக்கு எழுந்தருளி அந்த 10 நாட்கள் 50வது நாள் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளிலே அந்த பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் துவங்கி இருக்கிறது. அதாவது இந்த சுவிசேஷ யுகம் முடியும் வரையிலும் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் இருக்கும். அதற்கு பிறகு இருக்காது. சுவிசேஷ யுகம் முடிதல் என்றால் அந்த சபை வகுப்பாருடைய எண்ணிக்கை நிறைவடையும் வரையிலும் இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது இருக்கும். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது முதலாவது நாம் அந்த கேள்வியை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலை நாம் பார்க்கலாம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? இது முதலாவது கேள்வி. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு அதிகாரியான நிக்கோதேமு, அங்கே பரிசேயர்ல ஒரு அதிகாரியாக இருந்த ஒரு நிக்கோதேமு என்ற ஒருவர் வருகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் அந்த பரிசேயர்களில. இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். இந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் கடுமையாக எதிர்த்தவர்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்து அவருடைய செயல்கள், பலத்த கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்டவராக, அவர் மேல் அன்பு காட்டுகிறவராக இருந்தார். அதனால் அவர் இரவு நேரத்திலே வருகிறார். மற்ற பரிசேயர்களை அவர்கள் அறியாதபடி இவர் இரவு நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறார். இவரை பற்றி 2 இடங்களிலே இன்னும் சொல்லப்படுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் இயேசுவுக்காக பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு மனுஷனை நம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி விளக்கம் கேட்காமல் எப்படி அவரை தண்டிக்க முடியும் என்று அந்த பரிசேயர்களிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது இவரை கடிந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு சம்பவம். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவரை அடக்கம் பண்ணும் போது அங்கே அநேக வாசனை பொருட்களை கொண்டு வந்து அங்கே உதவி செய்கிறார். இது யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இருக்கிறது. அதனால இந்த நிக்கோதேமு என்ற பரிசேயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்தவராக இருந்தார். ஆயக்காரர்களை குறித்து ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயர்களை குறித்து சொல்லும் போது, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த பரிசேயர்கள் பொய் போதனைகளாக இருந்து அவர்களுடைய செயல்களில் ஒரு திருப்தியற்றவராக இந்த நிக்கோதேமு இருந்தார். இந்த நிக்கோதேமு வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேசுகிறார். இரவு நேரத்தில் வருகிறார். நான் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த நிக்கோதேமு கேட்கிறார். இதை குறித்த படியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம்
2-5 படியுங்கள். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் இங்க நிக்கோதேமு கேட்கிறார், நான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபை வகுப்பார் பரலோகத்திலே நட்சத்திர வகுப்பாராக வானத்திலே இருந்து ஆளுக்கை செய்வார். அதனால அதை குறித்து அங்க பேசுகிறார். நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் என்பதாக ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லுகிறார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க இந்த நிக்கோதேமுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. நான் ஆல்ரெடி தாயின் வயிற்று நான் பிறந்து விட்டேன், நான் இன்னைக்கு எப்படி 2ஆம் தரம் என் தாயின் வயிற்றில் கற்பம் தெரித்து பிறக்கக்கூடும் என்று ஒரு புரியாதவராக, அதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உள்ளான அதன் அர்த்தம் புரியாதவராக அங்கே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஒரு ஓமை வார்த்தைகளாக, ஒரு மறைக்கப்பட்ட விதமாக வார்த்தைகளை பேசுவார். என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று அவரை குறித்து பேசப்பட்டது. அப்படியாக இங்கே பேசும்போது இவருக்கு புரியவில்லை. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லும்போது அது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது அதன் பிறகு தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்துல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு இந்த வார்த்தை இங்கே மெய்யாகவே மெய்யாகவே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சில இடங்களிலே பேசுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாலே அது உண்மை சத்தியம். ஆனால் 2 தரம் இப்படியாக மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லும்போது அந்த இடத்தை நாம் ரொம்ப ஆழமாக ரொம்ப கவனமாக அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். இப்படியாக சில இடங்களிலே பேசியிருக்கிறார். 2 தரம் அழுத்தி பேசுகிறார். அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிக்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்ளும் விதமாக நான் எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இது முதற்கொண்டு உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து அங்கே சொல்லுகிறார். எருசலேமே எருசலேம். அது அப்படியே அந்த எருசலேம் பட்டணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நாட்களிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.
அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து வரப்போகிற பெரிய அழிவை குறித்து இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கிபி 70 அது பெரிய ஒரு அழிவுக்குள்ளாக போனது. அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள், அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இப்படி 2 தரம் வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் அதிலே ஒரு பயங்கரமான சூழ்நிலை வரப்போகிறது என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. அப்படியே இன்னொரு சம்பவம் கூட நாம் பார்க்கும்போது லூக்கா 22:31-32 இதுல நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் அறிந்த சம்பவம் தான். சீமோனே சீமோனே என்று பேதுருவை பார்த்து, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன் என்று அங்கே ஆண்டவர் சீமோனை பார்த்து பேசுகிறார் குறிப்பாக. அப்படி என்றால் அதன் பிறகு சீமோனுக்கு நடந்த காரியங்கள், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்படும் போது அவர் பின்னாலேயே போகிறார். அங்கே பார்த்து அவர் 3 தரம் மறுதளிக்கிறார். மறுதளிக்கிறது மாத்திரமல்ல, சபித்து சத்தியம் பண்ணுகிறார். இப்படி அந்த சீமோனுக்கு சம்பவித்தது. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த 2 தரம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நாம் அதிக கவனம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். அங்கே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் ஒழுக்கி எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்நானம், அது ஜலத்தினால் பிறக்கிற ஒரு காரியம். 2வது ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த ஆவியினால் பிறந்தால்தான் பரலோகம் போக முடியும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த ஆவியினால் பிறப்பது, இங்கே இந்த வசனம் சொல்லும்போது ஆவியினால் பிறவாவிட்டால் என்று வருகிறது. அப்படி என்றால் இதனுடைய மூல பாஷை அங்கே கிரீக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜனோ என்கிற ஒரு வார்த்தை. கிரீக்கில் ஜனோ என்கிற ஒரு வார்த்தை. இதனுடைய ஒரிஜினல், இதனுடைய பொருள் அர்த்தம் என்னவென்றால் கன்சீவ், கருவுறுதல். கன்சீவ், கருவுறுதல் என்பதாக அதனுடைய ஒரிஜினல் அர்த்தமாக இருக்கிறது. இது தமிழ்ல எப்படி வர வேண்டும் என்றால் ஜெனிப்பித்தல் என்ற ஒரு வார்த்தை தான் அங்கே வர வேண்டும். ஆனால் இங்கே பிறவாவிட்டால் என்று கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஆவியினால் பிறப்பது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஜலத்தினால் பிறந்தவர் மீண்டும் ஆவியினாலே அங்கே முதலாவது கன்சீவ் ஆக வேண்டும். கன்சீவ் என்றால் ஜெனிப்பித்தல், இன்னொரு வார்த்தை சொன்னால் கருவுறுதல் என்பதாக இருக்கிறது. ஜெனிப்பித்தல் இல்லாவிட்டால் கருவுறுதல் என்பதாக அந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கரு தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் உருவாக்க வேண்டும். அப்போ ஜலத்தினால் பிறந்த இந்த ஒரு மனுஷனிடத்துல இந்த ஆவியினால் பிறக்கிற ஒரு கரு உருவாக வேண்டும் முதலாவது. இப்படி ஜலத்தினால் பிறக்கிற அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்கிற எல்லாரிடத்திலும்
அந்த கரு உருவாகிறதா என்றால் இல்லை, கரு உருவாக்குறது இல்லை. பாருங்கள், பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்திலே ஒரு கரு உருவாக வேண்டும் என்றால் அங்கே 2 பேரோட அங்கே இன்வால்வ்மெண்ட் வேண்டும், ஒரு ஆண் ஒரு பெண். இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் அங்கே ஒரு கரு உருவாகும். அப்படியே இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல், ஆவி என்பது தேவனுடைய பரிசுத்த ஆவி. அதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 24:49 தேவனுடைய வல்லமை, இந்த பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய வல்லமை. லூக்கா 24:49 படிக்க வேண்டாம். இப்படி இந்த தேவனுடைய வல்லமையும் ஜலத்தினால் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவரும் சேர்ந்து அங்கே உருவாவது தான் அங்கே அந்த ஒரு கரு. அப்படி என்றால் அந்த தேவனுடைய ஆவி எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால், அந்த ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தவர் நான் என் வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த தேவனுடைய ஆவி அங்கே கொடுக்கப்படுகிறது. அதை முழு இருதயத்தோடு அந்த அர்ப்பணிப்பை நாம் எடுக்கும் போது அந்த தேவனுடைய ஆவி அந்த ஜலத்தினால் அந்த ஞானஸ்நானம் எடுத்தவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய மாம்சீக அர்ப்பணிப்பு கூடவே தேவனுடைய ஆவி சேர்ந்து அப்படி உருவாகிறது தான் இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற ஒரு காரணம். இதுதான் அந்த ஜனோவ் என்று சொல்லப்படுகிற கன்சீவ் ஆகிற அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற ஒரு காரியம். இதை குறித்து இந்த ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற வார்த்தையை 2 Corinthians 5:17 கூட படிக்க வேண்டாம், நாம் அநேக தரம் பேசி இருக்கிறோம். அங்கே புது சிருஷ்டி என்ற வார்த்தையில பேசப்பட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் அந்த புது சிருஷ்டி. இல்லாவிட்டால் அந்த ஜெனிப்பிக்கப்படுதல், அந்த கரு கன்சீவ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியம். பிறகு இப்படி கன்சீவ் ஆன பிறகு, கரு உருவான பிறகு அந்த கரு நாளுக்கு நாள் வளர வேண்டும். இந்த மாம்சீக அர்ப்பணிப்பு என்றால் நான் இனிமேல் என் வாழ்க்கையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று முடிவெடுப்பது, நீங்கள் முழுமையாக ஒரு அர்ப்பணம் செய்வது தேவனுக்காக. இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்க முடியும். நமக்கு எல்லாமே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரிடத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே எபிரேயர் 10:7 அவருடைய அர்ப்பணிப்பை குறித்து அங்கே பேசப்படுகிறது. படியுங்கள், எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பார்த்தீங்களா? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று தேவ சித்தம் செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதாக. இதனுடைய பொருள் என்னவென்றால், இப்பவே என்னுடைய விருப்பத்தை நான் கொன்றுவிட்டேன், அழித்து விட்டேன், இனி என் விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன். அப்பா, நான் இனி உங்கள் விருப்பத்தை மாத்திரமே செய்வேன் என்று தன்னுடைய சுய விருப்பத்தை விட்டு கொடுப்பது. இதுதான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது
புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சங்கீதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6 to 8 வசனங்களிலே அங்கே இந்த காரியத்தை குறித்து இதே வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இனி உங்கள் விருப்பம், என்னை குறித்து உங்கள் விருப்பம் அங்கே வேதத்திலே என்ன எழுதியிருக்கிறதோ அதை மாத்திரமே நான் செய்வேன் என்று அதை முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது. இதுதான் அந்த ஒரு கரு கன்சீவ் ஆகுது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே மாதிரியாக நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல், நம்மை நாமே அர்ப்பணிப்பது, இதையே நாமும் செய்ய வேண்டும். இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எதற்கு என்றால் நாம் அப்பதான் பரலோகமே போக முடியும். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாமல் நாம் பரலோகம் போக முடியாது. இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடப்பதற்கு நாம் நம்முடைய மாம்சத்தை தேவனுக்கு முதலாவது அர்ப்பணிப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக 100% தன்னை அர்ப்பணம் செய்துவிட்டார். இப்போ இப்படியாக ஞான ஸ்நானம் எடுத்தவர் எல்லாரும் இப்படி 100% அர்ப்பணிப்பு செய்கிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் அப்படி அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு செய்வதற்கு நமக்கு எது உதவியாக இருக்கும் என்றால் சத்தியம், தேவனுடைய வார்த்தை. அந்த சத்தியங்களை நாம் அதிகமாக கேட்கும் போது நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு நாம் அங்கே தூண்டப்படுவோம். நாம் எவ்வளவு அதிகமாக சத்தியங்களை அறிகிறோமோ, பிதாவாகிய தேவனை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ரட்சிப்பின் அந்த திட்டத்தை குறித்தும் நாம் எவ்வளவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவாக நாம் இந்த சரீரத்தை அர்ப்பணிக்கும் விதமாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து நம்மிலே ஒரு புது சிருஷ்டி அங்கே உருவாக்கி திரும்ப அது வளரும்படியாக செய்கிறார். இதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? அப்போ வசனம் என்பது அழிவில்லாத வித்து, அதுதான் சத்தியம். சத்தியம் மூலமாக நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இன்னொரு வசனம் கூட யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார். அப்போ அந்த சத்தியம், இந்த வார்த்தை தான் நம்மை அங்கே ஜெனிப்பிக்கிறது. புது சிருஷ்டியாக உருவாவதற்கு நமக்கு ஒரு தூண்டுதலாக, ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இதையே நாம் செய்ய வேண்டும். சத்தியங்களை நாம் அதிகமாக கேட்டு கேட்டு விசுவாசத்தில் பலப்படும் போது நாம் அதை செய்வோம். இதை அப்போஸ்தலர்களுடைய அந்த முதலாவது ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அந்த இடத்திலே அந்நிய பாஷைகளை பேசி வேறு வேறு பாஷைகளிலே பேசுகிறார்கள்.
பேசிக்கொள்ளும் போது அவர்களை மற்றவர்கள் பார்த்து கேலி செய்கிறார்கள். இவர்கள் குடிபோதையில இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசும்போது அப்போஸ்தலர் பேதுரு அங்கே எழுந்து நின்று அவர்களோடு பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசிகள் சொன்ன அநேக தீர்க்கதரிசன வசனங்களை எடுத்து கூறி இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து அங்கே பேசும்போது அங்கே அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் அங்கே அவர்களிடத்திலே வந்து அங்கே கேட்கிறார்கள். படிங்கள் அந்த வசனம். அப்போஸ்தலர் 2:37, 38. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா? இதை அவர்கள் கேட்டபோது, இதுதான் சத்தியம். பேதுரு பேசிட்ட வார்த்தைகள், அங்கே அநேக தீர்க்கதரிசிகள் மூலம் சொன்ன வார்த்தைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம் எல்லாவற்றையும் குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே சத்தியங்களை பேசும்போது இதை அவர்கள் கேட்டபோது அங்கே சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்து இதுதான் அர்ப்பணிப்பு. நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்தியத்தை கேட்டார்கள். அதன் பிறகு தங்களை அர்ப்பணித்தார்கள். அன்றைக்கு ஒரே நாளிலே 3000 பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களாக மாறினார்கள். இப்படி நாம் சத்தியங்களை அதிகமாக கேட்க 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 நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தேவன் அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்மை அந்த கருவை அங்கே நம்முடைய இருதயத்தில் ஜெனிப்பிக்க பண்ணி அதை திரும்ப வளரும்படியாக உதவி செய்கிறார். இப்பொழுது நாம் இந்த சத்தியங்களை கேட்டு அர்ப்பணித்து இங்கே வந்திருக்கிறோம். இது எப்படி என்றால், உலக பிரகாரமாக ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவான பிறகு அங்கே முதலாவது கருவாக ஒரு குழந்தை கருவாக உருவாகிறது. அதன் பிறகு அந்த தாயிடமிருந்து அந்த போசாக்கு சத்துக்களை பெற்று அந்த கரு ஒவ்வொரு நாளும் வளருகிறதாக இருக்கிறது. அந்த சத்து பொருட்கள் அந்த போசாக்கு எப்படி கிடைக்கும் என்றால், தொப்புள் கொடி என்று சொல்வார்கள். அதன் மூலமாக அந்த சத்துக்கள் அந்த குழந்தைக்கு, அந்த கருவுக்கு கிடைத்து அந்த கரு ஒவ்வொரு நாளும் வளருகிறதாக இருக்கும். அப்படியே இங்கே தொப்புள் கொடி என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம், முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தின் மூலமாக நாம் அநேக சத்தியங்களாகிய சத்துக்களை கேட்டு 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 அந்த கருவாகிய புது சிருஷ்டி, அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட கரு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். இதுதான் இப்போ இந்த தாயின் கரு, அதற்கு சரியான அந்த போசாக்கு சத்துக்கள் கிடைக்காவிட்டால் அந்த கரு சரியாக வளராது. இது உண்மையானது. நாம் நேச்சராக பார்த்திருக்கிறோம். அந்த தாயிடமிருந்து சரியான அந்த போசாக்கு கிடைக்காவிட்டால் அந்த கரு சரியான வளர்ச்சி இருக்காது. அப்படியே நாம் இந்த புது சிருஷ்டியாகிய கருவுக்கு சத்தியமாகிய அந்த போசாக்கு தினம் தினம் கொடுக்கும்போது தான் அந்த புது சிருஷ்டியாகிய கரு வளர்ச்சி அடைகிறதாக இருக்கும். அதனால தினசரி அநேக செய்திகள், தேவனுடைய வார்த்தையாகிய அந்த சத்து, அதை நாம் படித்து தியானித்து உணர்ந்து கொண்டு தேவனோடு அதிக தொடர்பு வைத்து கொண்டு செபித்து, அதற்காக நாம் நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்தி நம்முடைய மாம்ச சரீரத்தை ஒடுக்கி நாம் பிரயாசப்படும் போது அந்த சத்தாகிய சத்தியங்கள் அந்த கருவுக்கு
கிடைத்து அந்த கரு நாளும் வளர்கிறதாக இருக்கும். இதுதான் முதல் கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? இந்த கரு ஜெனிப்பிக்கப்பட்டது. இப்பொழுது இரண்டாவது கேள்வி, இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆபத்து இருக்கிறது என்றது இது இரண்டாவது கேள்வியாக. இப்போ ஒரு தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாக்கி வளர்ச்சி அடைந்து அது உயிருள்ள ஒரு குழந்தையாக வெளியே வந்தால்தான் அந்த பிள்ளை ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தை. சில நேரங்களில் அந்த தாயின் வயிற்றிலே கூட சரியான போசாக்கு கிடைக்காமலோ இல்லை வேற ஏதாவது காரணத்தினாலோ அங்கே கரு சிதைவு அடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கரு சிதைவு அடைந்தால் திரும்ப அந்த கருவை உயிரடைய செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக அது முடியாது. அப்போ இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கிறது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடந்த பிறகு அதை இழந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி ஆகும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட மனது அதே அர்ப்பணிப்பிலே தொடர்ச்சியாக இருந்தால் அந்த புது சிருஷ்டியாகிய கரு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து அங்கே ஒரு கிறிஸ்துவாக ஒரு குழந்தையாக பிறக்கும். தொடர்ச்சியாக அந்த அர்ப்பணிப்பிலே இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட மனது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கரு புது சிருஷ்டி அது வளர்ந்து கிறிஸ்துவாக அங்கே பிறக்கும். அதற்கு மாறாக இந்த அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனுடைய மனதில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு கரப்ட் ஆகி உலக ஆசையினால பாவத்துக்குள்ள போய் தப்பான வழிக்கு போனால் அந்த புது சிருஷ்டி என்ற கரு அது அழிவுக்குள்ளாக சிதைந்து, இதுதான் ஒரு ஆபத்து இருக்கிறது. அதனால நாம் இதை அதிக கவனத்தோடு இந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மனதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த கரு அழிக்கப்பட்டால் புது சிருஷ்டியாகிய கரு அங்கே அழிவுக்குள்ளாக போனால் திருப்பி மறுபடி அதை உயிரோட கொண்டு வர முடியாது. எப்படி அந்த கரு அழிந்தால் உயிரோட கொண்டு வர முடியாது, அப்படி இந்த ஆபத்து இருக்கிறது. இதற்கு வசனம் படியுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். அப்படி என்றால் அந்த சத்தியம் போசாக்கு தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறோம். தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதன் பிறகு பரிசுத்த ஆவி தேவனால் கொடுக்கப்படுகிறது. அப்படியே தேவனுடைய நல்வார்த்தைகள், ரட்சிப்பின் திட்டம், எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பின் திட்டம், இவைகளெல்லாம் நாம் அறிந்த பிறகு
வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், அதன் ஆசீர்வாதங்கள் இவைகளெல்லாம் அறிந்த பிறகு மறுதலித்து போனவர்கள், இங்க எவ்வளவு கடினமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அவர்கள் அவமானப்படுத்துகிறபடியால் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவது என்றால் அது இரண்டாம் மரணத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. அவர்கள் மறுபடி எல்லா மனுஷரை போல மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து வர முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால இதுதான் ஆபத்து. இது எப்படி என்றால், நாம் முதலாவது இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று, என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை நாம அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரித்து தமது பரிசுத்த ஆவியை கொடுத்து புதிய சிருஷ்டி என்ற கரு உருவாயிற்று. அப்போ இந்த வாக்கை நாம் அர்ப்பணித்த இந்த ஒரு உறுதிமொழியை காப்பாற்றாவிட்டால் திரும்ப அந்த அர்ப்பணித்த வாழ்க்கையை திரும்ப அவர் கொடுக்க மாட்டார். அதை நாம் அழித்து விட்டோம். இதுதான் அதன் பொருள். என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன், மீண்டும் அதை திருப்பி நான் காப்பாற்றாதபடி நான் அதை இழந்து விட்டேன். அதனால் அது இரண்டாம் மரணமாக அங்கே கருதப்படுகிறது. இதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள். தேவன் மிகுந்த அன்புள்ளவர், ஆனால் மூடரில் அவர் பிரியப்படுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் படியுங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதை, அர்ப்பணிக்காமல் இருந்து விடுவதே நல்லது. மூடரில் பிரியப்படுவது. ஆனாலும் இந்த இரண்டாம் மரணம் என்கிற காரியம் தேவன் உடனடியாக கொடுப்பதில்லை. அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். தேவன் மிகுந்த அன்புள்ளவர். அதனால இதை பற்றி கூட நாம் சில காரியங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை கொடுக்கிறேன். தேவன் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறதுனால அநேக சந்தர்ப்பங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. இது ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கும்போது பாருங்கள், தாவீது அவருடைய மகன் அப்சலோம் இருக்கிறார். இதை குறித்து 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது 18 வரையிலும். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த அப்சலோம் தாவீதுடைய மகன். அவன் ஒரு கொலை செய்து விடுகிறான். ஆனாலும் அந்த தாவீது தகப்பன் அவரை நேசித்து திருப்பியும் அவன் தேசத்தை விட்டு ஓடி போகிறான். தப்பிக்கும்படியாக திருப்பி அழைத்து கொண்டு வருகிறார்கள் ராஜாவுடைய உத்தரவின் பேரில். வந்த பிறகு அவன் ராஜாவுக்கு எதிராக எழும்புகிறான். அங்கே அநேக சூழ்ச்சிகளை செய்து அந்த ராஜாசனத்தை, அந்த சிங்காசனத்தை பிடித்து கொள்ள முயற்சி செய்து அப்படியாக செய்து விடுகிறான். ராஜா தாவீது ராஜா பயந்து கொண்டு அந்த சிங்காசனத்தை விட்டு ஓடி போகிறார். அதன் பிறகு அந்த ராஜாவை, தாவீதை பெற்ற தகப்பனே இந்த அப்சலோம் என்ற மகன் அவரை கொல்லும்படியாக சேனைகளோடு அவரை யுத்தம் பண்ணும்படியாக புறப்பட்டு செல்லுகிறார். புறப்பட்டு சென்று அவரை மேற்கொண்டு ஜெயித்து அவரை கொன்று போட வேண்டும், நான் நிச்சயமாக ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அங்கே போகிற வழியில அந்த அப்சலோமை தாவீதின் படைகள், தளபதிகள் சேர்ந்து அவரை கொன்று போடுகிறார். இந்த அப்சலோம்
மரித்து விட்டான் என்ற செய்தி அங்கே தாவீதுக்கு சொன்ன போது தாவீது மிகவும் துக்கித்து அழுகிறார். என் மகனே அப்சலோமே, அப்சலோமே என் மகனே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாயிருக்குமே என்று அங்கே அழுது புலம்புகிறார். எப்படி அங்கே தகப்பனுக்கு எதிராக செயல்பட்டு அவரை கொல்லும்படியாக புறப்பட்டு சென்ற அந்த மகனுக்காக அழுது புலம்புகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. தாவீதை போல தேவன் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். தன்னுடைய தளபதிகளிடத்திலே சொல்லுகிறார், என் நிமித்தம் என்னுடைய மகனை கொஞ்சம் தயவு பாராட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இது ஒரு சந்தர்ப்பம். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லும் போது லூக்கா 19:41 நீங்கள் படியுங்கள். அந்த எருசலேமின் அழிவை குறித்து அங்கே கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்படி என்றால் அந்த எருசலேம் அழிவுக்கு போகிறதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகுந்த துக்கமுடையவராக இருக்கிறார். கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ செய்து கொண்டால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ இவைகள் உனக்கு கண்களுடைய மறைவாக இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்று வசனத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவனுடைய அன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். ஆனாலும் மனம் திரும்பாமல் போகும்போது, கடின இருதயம் ஆகும் போது என்ன செய்ய முடியும்? தேவன் அங்கே அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். படிகள் நீதிமொழிக்குள்ள 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அங்கே துக்கத்தோடு மன சஞ்சலத்தோடு அதை தேவன் அனுமதிக்கிறதாக அங்க படிக்கிற படியுங்கள். நீதிமொழிகள் 17:25. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். பார்த்தீங்களா? தன்னை பெற்றவர்களுக்கு கசப்பு. மூடன். இது குறித்து இன்னும் வசனம் நமக்கு தெரியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27, 10, 26, 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மனப்பூர்வமாக பாவம் செய். அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் வந்துவிட்டார். அது அழிவுக்குத்தான் போக வேண்டும், வேறு வழி இல்லை என்று தேவன் துக்கத்தோடே அந்த ஒரு 2ஆம் மரணம் என்ற அழிவை கொடுக்கிறார். அதனால இந்த ஒரு அழிவுக்கு போகாதபடி இருக்க ஒரே வழி என்னவென்றால், நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். அந்த அர்ப்பணித்திட்ட மனதை அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த புது சிருஷ்டியாகிய கரு அதை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவாக ஒரு குழந்தையாக பிறப்பதற்காக நாம் அதிக சத்தியங்களை கேட்டு உணர்ந்து கொண்டு தேவனை உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையிலே அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த 2ஆம் கேள்விக்கு பதிலாக இருக்கிறது. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட புது சிருஷ்டிக்கு வரப்போகிற ஒரு ஆபத்து. 3வது கேள்வி, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டிருப்பதின் அறிகுறிகள் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள புது சிருஷ்டி என்ற கரு அங்கே ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இது ரொம்பவும்
ஒரு விசேஷித்த ஒரு காரியம். முதலாவது காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்டவர்கள் அந்த கரு வளர்ச்சி பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே மிகவும் உற்சாகமுடையவர்களாக இருப்பார்கள். சத்தியங்களை அதிகமாக விரும்பி கேட்பார்கள். இந்த சத்திய சகோதரர்களிடத்திலே அதிக அன்பு காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படியே பாவங்களுக்கு விலக்கி ஓடுவார்கள். உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும், இதை நாம் நன்றாக கவனிக்கிறோம். உலக காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும், எவ்வளவு மேன்மை தருவதாக இருந்தாலும், தேவனுடைய காரியங்களுக்கு அடுத்ததாக இரண்டாம் பட்சமாக அதை நினைப்பார். தேவனுடைய காரியம், தேவனுடைய விஷயம் முதலாவது. அப்படி வைத்துக் கொள்வார்கள். அப்படியே கொஞ்ச நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கிடைத்தால் கூட அதை இந்த ஆவிக்குரிய இந்த ஜெனிப்பிக்கப்பட்ட கரு வளர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று அந்த சத்திய வசனங்களை, வார்த்தைகளை, சத்தியங்களை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை, அந்த சத்திய கருத்துக்களை தங்களுடைய சிந்தையிலே ஒப்பிட்டு பார்ப்பார்கள். நான் அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா என்று தங்களையே தாங்கள் அவர்கள் அந்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அப்படியாக இதற்கு சில உதாரணங்களை நாம் முதலாக பார்க்கலாம். இப்படி ஒரு ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஆவியிலே பிறந்த, ஜலத்தினால் பிறந்த ஒருவர் ஆரம்ப நாட்களில உலக காரியங்களை பற்றி அதிகமாக பேசுகிறவராக, அதிகமாக தமாஷாக பேசி கேலி கிண்டல்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்திருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை போக போக இவைகளெல்லாம் குறைந்து கொண்டே வரும். உலக காரியங்களை விட்டு, உலக காரியங்களை பேசுகிறதை, அந்த கேலி தமாஷ் பண்ணுகிற இந்த காரியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். இப்படிப்பட்டவர்கள் அந்த கரு, அந்த புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கரு வளர்ச்சி அடைகிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. அப்படியே இந்த ஜலத்தினால் பிறந்த அந்த ஒரு சகோதரர் ஆரம்பத்திலே மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டு இருந்தவர், நாளுக்கு நாள் மற்றவர்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்வார்கள். தங்களையே அவர்கள் பார்ப்பார்கள். தேவனுடைய வெளிச்சத்தில், அந்த சத்திய வசனத்தில் தங்களையே அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். மற்றவர்களை பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறோமா? இதை நம்மையே நாம் கேட்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது, இந்த புது சிருஷ்டியாகிய கரு வளர்கிறது என்பதற்கு எந்த விஷயமானாலும் அது குறித்து முடிவெடுக்க முதலாவது ஆரம்ப நாட்களிலே இப்படி ஆவியிலே ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பதாக அலுவலகத்திலோ இல்லாவிட்டால் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், இவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த ஜனிப்பிக்கப்பட்ட பிறகு இவர்களால் நமக்கு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த உறவினர்கள் இந்த காரியங்களை அங்கு தடை செய்து தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறவர்களாக இருப்பார். ஜெபத்தில் தேவனோடு கேட்பார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து கூட படியுங்கள். சங்கீதங்களிலே தாவீது அப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்.
உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அவ்வளவுதான். 4-5 நாள் முழுதும் காத்திருக்கிறேன். தேவனே என்னை போதித்தருளும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தும் என்று என்னை நீங்கள் நடத்துங்கள், என்னை போதியுங்கள் என்று நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சிந்தைக்கு வருவார்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, உறவினர், லாபிச வேண்டியமோ இல்லை, தேவனிடத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்பார்கள். எப்போதும் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டவர்கள், இந்த வளர்ச்சியில ஆவிக்குரிய கரு வளர்ச்சி இருக்கிறவர்கள் எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருப்பார்கள். எதையாவது என்றால் சத்திய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் எப்படி தேவனுடைய காரியமாக ஊழியங்களை செய்யலாம், தேவனுக்கென்று நாம் எதை செய்யலாம் என்ற ஒரு தேடுதல் அவர்களிடத்திலே இருக்கும். எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் எப்படி செலவிடலாம்? அது பணமோ, நம்முடைய நேரமோ, நம்முடைய ஞானம், நம்முடைய திறமைகள் எல்லாவற்றையும் எப்படி தேவனுடைய காரியத்துக்கு என்று செலவிடலாம் என்று அவர்கள் தேடிக்கொண்டு பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஊழியங்கள் செய்வதற்கு அதிக வாஞ்சையுடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் அந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, இந்த கரு வளருகிறது என்பதற்கு அர்த்தமாக இருக்கும். அடுத்ததாக அன்பிலே வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அது இந்த சத்திய காரியங்களை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களிடத்திலும் மற்றவர்களிடத்தில் கூட மிகுந்த அன்புடையவர்களாக, மனுஷர்களிடத்திலே மாத்திரமல்ல எல்லா ஜீவராசிகளிடத்திலும் கூட மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பார். அன்பிலே வளருகிறவர்களாக இருப்பார்கள். இது கூட அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த கரு வளருகிறது என்பதற்கு ஒரு அறிகுறி. அப்படியே ஒருவரையும் தவறாக பேச மாட்டார்கள். ஒருவரையும் மற்றவர்கள் அப்படியாக பேச வந்தாலும் அதை தவிர்த்து கொள்வார்கள். இதுதான் அந்த வளர்ச்சி. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அந்த கரு நாளுக்கு நாள், அந்த புது சிருஷ்டி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவரையும் அங்கே தவறாக பேச மாட்டார். இந்த அன்பு பற்றி இன்னும் அநேக வசனங்கள், சில வசனங்கள் படியுங்கள். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறி. தேவனால் பிறந்து என்றால் இந்த புது சிருஷ்டி, இதுதான் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். தேவனை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து அதிகமாக அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்படியே அதிலேயே கூட 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். இதுதான் புது சிருஷ்டி, தேவனால் பிறந்தது. இந்த புது சிருஷ்டி பாவத்துக்கு விலகி ஓடும், பாவம் செய்யான். அப்படியே சொல்லிக்கொண்டு
அவனுக்குள்ள அந்த வித்து, தேவனுடைய வசனம், வார்த்தைகள் அங்கே இருக்க அவனுடைய இருதயத்துல வெளிச்சமாக பிரகாசித்து கொண்டு, உணர்த்தி கொண்டு, மனசாட்சி என்றெல்லாம் பேசி நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த மனசாட்சி ஒரு தெளிவாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு சிறிய தவறு வந்தாலே அது உடனே உணர்த்தும், இந்த பாவத்துக்கு விலகும்படியாக. அப்படியாக அந்த புது சிருஷ்டி இருக்கும், அவனுக்குள் அந்த வித்து இருக்கும். அவன் விரும்பி பாவத்துக்குள்ளே போக மாட்டான். ஆனால் அறியாமல் சில பாவங்களுக்குள்ளாக விழுந்திடலாம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக காரியங்களிலே தவறுகிறோம் என்று யாக்கோபிலே படிக்கிறோம். அப்படியே இதிலே 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லப்படும். நாம் அநேக காரியங்களிலே தவறுகிறோம். சில பாவங்கள் அறியாமல் நாம் செய்து விடுகிறோம். அதிலிருந்து தேவன் மீண்டுமாக மன்னித்து நம்மை திருப்பி அதை எழுந்து நாம் சீர்படும்படியாக நம்மை நடத்துகிறார். அதனால அறிந்து மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது இல்லை. இதுதான் புது சிருஷ்டியின் வளர்ச்சி. அடுத்ததாக, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஆமா, சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே நீதி நிமித்தம் துன்பங்கள் வரும். அவர்களுடைய உறவினர்கள், சொந்த வீட்டாரே அவரை பகைப்பார்கள், அவரை எதிர்ப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும். இவைகளெல்லாம் சந்தோஷமாக சகிக்கிறவர்களாக இருப்பார்கள். எனக்கு கஷ்டம் என்று ஒருவரிடத்திலும் பேச மாட்டார்கள், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் உடையவர்கள் அந்த புது சிருஷ்டியாகிய அந்த கரு நாளுக்கு நாள் வளருகிறது என்று அறிக்கிறேன். இவைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 4வது கேள்வி, ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் ஆனவர்களுக்கு இப்பொழுது இந்த பூமியில இருக்கும் போதே கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள், பிரிவிலேஜ் என்ன என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து முடிக்கலாம். இவர்கள் மனதில் எப்பொழுதும் சத்தியத்துக்கு ஆழமான ஒரு அங்கீகரிப்பை கொடுப்பார்கள். தேவனுடைய வசனத்துக்கு அப்படியே நடுங்குவார்கள், கீழ்ப்படிவார்கள். நாம் ஏசாயாலும் படிக்கிறோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று. சத்திய காரியங்கள், வசனங்களுக்கு ஆழமான ஒரு அங்கீகரிப்பை கொடுப்பார்கள். இவர்களுக்கு மற்றவர்களுக்கு புரியாத வசனங்கள் கூட இவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியம் தேவனால் கொடுக்கப்படும். இவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த சத்திய காரியத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதாக அர்த்தம். அவர்கள் நிறைய யோசித்து கொண்டே இருப்பார்கள். யோசிக்கும் திறனை தேவன் கொடுப்பார். அப்படியே முதலாவது அநேக டவுட்டுகள் வரும். அதன் பிறகு அது நாளாக ஆக குறைந்து வசனங்களை புரிந்து கொள்வார்கள், நிறைய யோசிப்பார்கள். அவர்கள் அதிகமாக தேவனோடு ஜெபத்திலே இருப்பார்கள். அநேக சத்தியங்களை புரிந்து கொள்வார்கள். அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு உடனடியாக அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அதை நெருக்கமானவர்களிடத்திலே பேசி அதை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அதில் மிகுந்த சந்தோஷப்படுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் அந்த ஆவியிலே ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்லாக்கியம். வசனம் படியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர்
சீக்கிரம். எழுதியிருக்கிறபடி ஆ. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. போதும். அதாவது இது யார் இந்த மனுஷன் என்று பார்க்கும்போது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்றால் இது ஜெனிப்பிக்கப்படாத மனுஷர்கள். அவர்களுக்கு தேவனுடைய அந்த மேலான ஆசீர்வாதங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்த வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? நமக்கோ என்றால் அதுதான் ஆவியிலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு தெரியும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்று. இதுதான் 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்படி என்றால் அநேக சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நிழலான காரியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே எதை அடையாளப்படுத்துகிறது, நிழல் பொருள் என்ற பாடம் இவர்களுக்கு அநேகமாக அது புரியும். இவர்களை பொருத்தி பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தார் என்றால் ஆபிரகாம் தேவனுக்கு அடையாளமாக, ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே அடையாளமாக ஒப்பிட்டு இப்படியாக அநேக பாடங்கள் இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இவர்களே அப்படியாக பொருத்தி பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரிவிலேஜ் இவர்களுக்கு கொடுக்கப்படும். அங்கே சங்கீதங்களில் நாம் படிக்கும்போது அந்த வசனத்தின்படி உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் ஈஸியாக இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். இல்லைங்களா? வசனம் 1 யோவான் 5:4, 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பார்த்தீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் அப்படி என்றால் அவர்கள் தான் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். உலகத்தை ஜெயிப்பார்கள். உலகத்தை ஜெயிக்க முடியும் அவர்களால். உலகம் என்று சொல்லும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிற அநீதியான காரியங்களை எல்லாம் அவர்கள் ஜெயிப்பார்கள். அவைகளை எல்லாம் சகிப்பார்கள். அதற்கு வேண்டிய வல்லமையை தேவன் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவி அதிகமாக கொடுத்து தீமைகளை சகித்து பொறுத்து எல்லாவற்றையும் தாங்கி உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார். இது முடிவு பரியந்த மரணம் வரையிலும் அவர்களிடத்திலே காணப்படும். அப்படியே எதிர்த்து போராடி கொண்டே இருப்பார்கள். இந்த போராட்டங்களை, தீமைகளை, அநீதிகளை, அதில் கூடவே நல்ல குணலட்சணங்களை காண்பிக்கிறவர்களாக கூட ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் சாந்தம், மனத்தாழ்மை, இந்த நல்ல குணங்கள், அன்பு, பரிசுத்தம், நீதி, இன்னும் தாழ்மை, இப்படிப்பட்ட அநேக நல்ல குணங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார். தீமையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும், ஆனாலும் அவைகளை சகித்து கொண்டு தங்கள் குணலட்சணங்களை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒரு பிரிவிலேஜ். அப்படியே எப்போதும் போராட்டம் இருக்கும், ஆனாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் அது கூட என்னுடைய இந்த புது சிருஷ்டி வளருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்று அந்த பிரச்சனைகளை கூட அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தேன். அப்படி என்றால் நம்முடைய தலை, நம்முடைய குரு, அவர் இந்த உலகத்தை எப்படி ஜெயித்தாரோ அப்படியே நாமும் ஜெயிப்போம். நமக்கு தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளும் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியை கொடுப்பார். உதவி கிடைக்கும். இதற்கு நமக்கு அதிக தேவை நம்முடைய தேவனிடத்திலே அளவு கடந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதை குறித்து வசனம் படியுங்கள். எசாயா முடிக்க போகிறேன். 46:9. எசாயா. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. முந்தி பூர்வத்திலே நடந்தவைகளை நினைவுங்கள். பூர்வத்திலே என்றால் அங்கே நோவாவை நினைத்துக் கொள்ளுங்கள், தாவீதை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். பூர்வ காலத்தில் நடந்த பரிசுத்தவான்கள் எப்படி தேவனிடத்திலே இருந்தார்கள், எப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொண்டார்கள். தானியேலை நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்னை போன்று வேறு எவரும் இல்லை, எனக்கு சமானம் இல்லை. நாம் அதனால தேவனை ஒதுக்கி வைத்துக் கொண்டு வேறு எதையோ பெருசு என்று நினைத்தால் நமக்கு சமாதானம் கிடைக்காது. தேவனையே நாம் அதிகமாக முக்கியப்படுத்தி அவரையே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரிடத்திலே அதிக விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும். வேறு எதை நாம் பெரிதாக நினைக்க வேண்டாம். அப்படியே இதற்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது, ஒரு அந்த புது சிருஷ்டிக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவருக்கு நெருங்கின ஒரு திருமணம் அங்க ஒருவருக்கு நடக்கிறது. அதே சமயத்துல, அதே நாள்ல, அதே நேரத்துல தேவனுடைய காரியமாக இங்கே ஒரு மீட்டிங் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த புது சிருஷ்டி எதை தேர்வு செய்வார் என்றால், நிச்சயமாக இந்த தேவனுடைய காரியமாக அந்த கலந்து கொள்ளுகிற அந்த மீட்டிங் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று உண்மையான புது சிருஷ்டி, வளர்ச்சி அடைகிற புது சிருஷ்டி அதையே தெரிந்து கொள்ளும். இல்லை, அவர் ரொம்ப எனக்கு வேண்டியவர், பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறாரு, என்னோட பிசினஸ் எல்லாம் அங்கே பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்றால் கூட இங்கே வசனம் சொல்லுகிறது, எனக்கு சமானம் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை, தேவன் எனக்கு போதுமானவர் என்ற அந்த வசனம் அவர்களை உற்சாகப்படுத்தி அவரை தேவனுடைய காரியங்களுக்காக அங்கே தூண்டுகிறதாக இருக்கும். இதுதான் புது சிருஷ்டியின் செயல். இப்படித்தான் இருப்பார்கள் புது சிருஷ்டி. எல்லாவற்றையும் பார்க்கலாம், தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தேவனை மேலாக நினைப்பார்கள். எனக்கு சமானம் இல்லை. இந்த வசனத்தை மனதில் எப்போது நினைத்துக் கொண்டு இருப்பார். உலக காரியங்கள் எதுவானாலும் சரி, எனக்கு சமானம் இந்த உலகத்திலே வேறு எந்த காரியமும் இல்லை. அப்படியே எசாயா 26:3 வசனம் பாருங்கள். அந்த சபை வகுப்பாரை குறித்து சொல்லும் போது 26 எசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படிப்பட்டவர்கள் தான் சபை வகுப்பார். இவர்கள் தான் பரலோகத்துக்கு போகிற வகுப்பார். புது சிருஷ்டிகள் பூரணமாக வளர்ச்சி பெற்று அங்கே கிறிஸ்துவாக பிறந்து பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருப்பார். அதிலே 2ஆம் வசனம், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். எப்படிப்பட்ட ஒரு பிரவேசம்! வாசல்கள் திறக்கப்படுகிறது.
இதுதான் பரலோக பாக்கியம் அவர்களுக்கு பூரணமாக கொடுக்கப்படும். அதனால அதிலே 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் நித்திய கன்மலை, அவரை நாம் நம்பலாம். அதனால இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளை மீண்டும் கேளுங்கள். புது சிருஷ்டியாக நாம் கருவிலே உருவாக்கி ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் இது என்றைக்கும் இப்படியே இருக்காது. பவுல் சொல்லும் போது இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகம் அக்கினியினால் அழிவுக்கு வைக்கப்பட்டது. அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு சமானம் இல்லை. அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கும். அதனால நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக துதியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொண்டு இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு அவைக்கு ஜீவித்து வளர்ந்து பெருக தேவனுடைய மேலான அந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். God bless.